தலைவர், முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே. கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? கல்வி, குறிப்பா பெண்களுக்கான கல்வி குறித்து தொடர்ச்சியா பேசுறீங்க, நிறைய திட்டங்களையும் அறிவிக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்க? நாம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள அரசு பள்ளியில் பயிலும் பழங்குடியின மாணவிகளை ஆசிரியர்கள் கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வெற்றிவேல், இந்த விவகாரம் தொடர்பாக துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறதா? முழு விவரம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்ட பள்ளிக்கு 1 வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சம்பந்தமா நிறைய செய்திகள் இப்பெல்லாம் வருதே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நாம உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும். பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் யார் அந்த சார் என அச்சிடப்பட்டு சேவ் அவர் டாக்டர்ஸ் என போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த குற்றச் செயலை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தஞ்சையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என போஸ்டரில் அச்சிடப்பட்டுள்ளது. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு